நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் இரக்கங்களின் தேவன். ஹல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4, 5வது வசனத்தை வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. We have a God who is compassionate and mercy. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மேல் இரக்கம் உள்ளதான தேவன். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நம்முடைய பிராணனை அழிவிலிருந்து மீட்டு இரக்கத்தினாலும் 103ஆம் சங்கீதம் வாசிங்க பார்ப்போம். நம்முடைய பிராணனை அழிவில் இருந்து மீட்டு வந்ததான அழிவுகள், நாசங்கள், இவைகளில் இருந்தெல்லாம் மீட்ட இந்த 3வது மாதத்திலும் 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்த எல்லா அழிவில் இருந்தோம். இப்போ புதுசாக திருப்பி அந்த வியாதி மாண்டு போன, கடந்து போன இந்த வியாதி, இந்த வைரஸ் மீண்டும் வந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் வேதம் சொல்லுது, நம்முடைய பிராணனை அவர் அழிவிலிருந்து என்ன செய்கிறவர்? மீட்கிறதான தேவன். நம்முடைய பிராணனை அழிவில் இருந்து மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், கிருபை மிகுந்தவர். அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தம்முடைய தயவினாலே நம்மை நடத்துகிறவர். வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் நம்மேல் அன்பு கூர்ந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிராணனை அழிவிலிருந்து மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டி வைத்திருக்கிறவர். பொன்னினாலும் வெள்ளினாலும் முடிசூட்டினவர் அல்ல, பொன்னினாலும் ரத்தின கற்களினாலும், பிரியமானவர்களே, நமக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கிற தேவன் தான். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, கனத்தையும் மகிமையையும் மனுக்குலத்துக்கு கிரீடமாய் வைக்கிறதான தேவன் தான். அதே நேரத்தில் என் வேதம் சொல்லுது, தம்முடைய கிருபையினாலே, ஹல்லேலூயா, தம்முடைய இரக்கத்தினாலே நம்மை முடிசூட்டுகிறதான தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, நம்மேல் அன்பு கூர்ந்தபடியாலே தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டுகிறதான அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவரோடு உட்காரும்படியாய் நம்மை உயர்த்துகிறவர். வாசிங்களா பிரியமானவர்கள், வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திரும்புங்க பார்ப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவோடு கூட நம்மளை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள், 7வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட உட்கார வச்சார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கத்தினால் முடிசூட்டுகிறவர், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். அக்கிரமம் செய்து மீறுதல் செய்து தேவனை விட்டு அகன்று போகிறவர்கள் மேலும் அவர் இரக்கம் காட்டுகிறதான தேவன், தம்முடைய கிருபையை காட்டுகிறதான தேவன். அவர்களை உயிர்ப்பித்து அவரோடு இருக்கும்படியாய் உன்னதங்களில் அமர பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதான தேவன் நம்மேல் தம்முடைய தயவை காட்ட வல்லவராயிருக்கிறார். வாசிங்க, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பட்டயத்திற்கு தப்பி நீண்ட ஜனம் வனாந்திரத்தில்
இரக்கம் பெற்றது. வனாந்திரத்திலே அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெறும் இஸ்ரவேலருக்கு வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பலவிதமான பட்டயம், பலவிதமான பொல்லாப்பு, பலவிதமான பிரியமானவர்களே சத்துருவினுடைய சிதறடிப்பு உனக்கு விரோதமாய் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டயத்துக்கு தப்பிதி மீதியா இருக்கிற உன்னை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நீ வனாந்திரத்திலே உனக்கு நான் இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் பிரியமானவர்களே, தனித்து நிற்கிறதான வனாந்திரத்திலே, வறட்சி நிறைந்ததான வனாந்திரத்திலே, திகைத்து நிற்கிறதான வனாந்திரத்திலே, பசுமையே காண முடியாத அந்த வனாந்திரத்திலே நமக்கு அவர் வேண்டிய இரக்கத்தை செய்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதன் சூழ்நிலை என்ன? எப்பொழுது இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் பேசப்பட்டது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்கள் தாவீதின் காலத்திலே, சாலமோனின் காலத்திலே ராஜ்யம் ஒன்றாயிருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ராஜ்யமாக எருசலேம் அவர்களுக்கு தலைநகரமாக அவர்கள் காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் கர்த்தருடைய வழிகளில் காணப்பட்டார்கள். தாவீதுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பக்தியில் அதிகமாக, கர்த்தருடைய வாக்குகளில் அதிகமாக அவர்கள் கை கொண்டார்கள். ஆனால் காலப்போக்கிலே சாலமோனுடைய ராஜ்யபாரத்திற்கு பின்பாக பிரியமானவர்களே, ராஜ்யபாரம் 2ஆக பிரிந்தது. தென்பகுதியின் ராஜ்யம், வடபகுதியின் ராஜ்யம் என்று பிரிந்தது. தென்பகுதி தாவீதின் குடும்பத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்த பிரியமானவர்களே, அவனுடைய ஆட்சிக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்பட்டு, பிரியமானவர்களை 2 கோத்திரம் மாத்திரம் அவர்கள் தாவீதுக்கு அண்டினவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மற்ற 9 கோத்திரம் 10 கோத்திரத்தாரும் பிரியமானவர்களே தனிப்பட்டவர்களாக இஸ்ரவேல் தேசத்திலே தங்களுக்கு என்று வேறு பிரித்து கொண்டவர்களாக இருந்தார்கள். இவர்களை இஸ்ரவேல் என்று அழைப்பார்கள். தென்புறத்தில் இருக்கிறவர்களை யூத ஜனங்கள் என்று அழைப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதை மாத்திரம், அந்த குடும்பம் மாத்திரம் எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டும், அவர்கள்தான் எங்களை ஆளுகை செய்து நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு எருசலேம் தலைநகரமாக இருந்தது. பிரியமானவர்களே, அவர்களை யூத ஜனங்கள் என்று வேதம் சொன்னதாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமானவர்களே, தாங்கள் யாரெல்லாம் ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களை எல்லாம் ராஜாவாக அவர்கள் மாற்றினார்கள். தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன் அல்ல, தங்களுக்கென்று சொல்லி ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தங்களே நடத்தும்படியாக மனுஷீக ராஜ்யமானது இஸ்ரவேலிற்குள் காணப்பட்டது. ஆனபடியாலே மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியாய் அந்த அரசாங்கத்தில் வந்ததான ராஜாக்கள் ஜனங்களை பாவத்திலும் அக்கிரமத்திலும் துன்மார்க்கத்திலும் நடத்தினவர்களாய் இருந்தார்கள். ஆனபடியால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒசியா ராஜாவாக பிரியமானவர்களே அந்த வடபுறத்தில் வந்து இஸ்ரவேல் ஜனங்களின் 10 கோத்திரத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு அவன் பொல்லாப்பானதையே செய்தான். தேவனை விரும்பாத காரியங்களை செய்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சமாரியா அவர்களுடைய தலைநகரமாய் காணப்பட்டது. அந்த சமாரியாவிலே 2 கன்றுக்குட்டியை வைத்து ஜனங்கள் அதை ஆராதிக்கும்படியாக, அதையே சேவிக்கும்படியாய் ஜனங்களை இடறுதலுக்குள்ளாக தள்ளினான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆராதனை ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும்.
அல்லேலூயா. மனிதனை அல்ல, மனுஷனுடைய கைவேலைகளால் செய்யப்பட்டதை அல்ல, ஒரு இடத்தை அல்ல, நாம் சேவிக்க வேண்டியது கர்த்தரை மாத்திரமே. ஆனால் இவர்களோ பிரியமானவர்களே, மனுஷர்களால் உண்டாக்கப்பட்ட கைவேலையை ஆராதித்தார்கள். அதற்கு முன்பாக பிரியமானவர்களே, தன் பிள்ளைகளையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த ராஜா பிரியமானவர்களே தீ கடக்கும்படியாய் செய்தான், தீ மிதிக்கும்படியாய் செய்தான். இது கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருக்கு பொல்லாப்பாய் காணப்பட்டது. அல்லேலூயா. ஏனென்றால் மனுஷனை கர்த்தர் தம்முடைய சாயலாய், தம்முடைய சிருஷ்டிப்பாய், தம்முடைய சாரூபத்திலே அவனை சிருஷ்டித்திருக்கிறபடியால் அவனை நிந்திக்கும் போது அவனுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பினாலே அவர் நியாயம் விசாரிக்கிறவர், நீதியை சரி கட்டுகிறவர். அப்படி இருக்கும் பொழுது மனுஷனை இழிவுபடுத்தும் போது கர்த்தருடைய கோபம் இறங்குகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உசியாவின் காலத்தில் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இவர்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்தவர்களாய் இருந்தார்கள், தீங்கு செய்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆனபடியாலே கர்த்தர் இவர்களை அசிரியருடைய ராஜ்யத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இது நடந்த சம்பவம் கிறிஸ்துவுக்கு முன்னால் 721வது வருஷம் நடந்த ஒரு காரியம். கர்த்தர் இவர்களை அசீரியர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அசீரியர்கள் சென்னாப்சரி என்று சொல்லக்கூடியதான, சால்மனேசர் என்று சொல்லக்கூடியதான பிரியமானவர்களே, அந்த ராஜா அவர்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்தான். சமாரியாவிடத்தில் கப்பம் கேட்டான். ஓசியா கட்டினான், கப்பத்தை கட்டினான். நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, 17ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 17. அவன் கப்பம் கட்டினான். ஆனாலும் தந்திரமாக எகிப்துக்கு ஆட்களை அனுப்பி, எனக்கு நீங்கள் சகாயம் செய்யுங்கள், இந்த அசிரியர்கள் எங்களிடத்தில் கப்பம் கேட்கிறார்கள் என்று பிரியமானவர்களே அசிரியாவை உதறி தள்ளினான். இதை அறிந்ததான அசிரியா பிரியமானவர்களே தலைநகரமாகிய சமாரியாவை, இஸ்ரவேலின் தலைநகரமாகிய சமாரியாவை முற்றிலும் முற்றுகையை போட்டான். He captured over it. உள்ள இருக்கிறவங்க வெளியே வர முடியாது, அப்படி முத்திரை போட்டான். முத்திரை போட்டது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவன் படையெடுத்து போய் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் தனக்கு சிறையாய் மாற்றிக்கொண்டான். ஒசியாவை சிறையிருப்புக்குள் போட்டு அந்த தேசத்தின் மக்களை தனக்கு சிறையாய் இருக்கும்படி அங்குள்ளதான ஜனங்களை அசிரியாவுக்கு நேராய் நதிக்கு அப்புறத்தில் அவர்களை கொண்டு போய் அங்கே குடியிருக்கும்படியாய் செய்தான். தன்னுடைய தேசத்தில் உள்ளதான ஜனங்களை சமாரியா தேசத்துக்குள் கொண்டு வந்து குடும்பங்களை அவன் குழப்படியை உண்டாக்கினான். அல்லேலூயா. கணவன் ஒரு இஸ்ரவேலன், மனைவி ஒரு அசீரிய பெண். இல்லாவிட்டால் பிரியமானவர்களே, அசீரிய பெண், அசீரிய கணவன், இல்லாவிட்டால் அசீரிய பெண், ஒரு இஸ்ரவேல். இப்படி குழப்படிகள் வர ஆரம்பித்தது. குடும்பத்தில் பிரிவுகள் காணப்பட்டது, அவலட்சணங்கள் காணப்பட்டது, தேவனுக்கு விரோதமான பாவங்கள் காணப்பட்டது. இந்த பாவத்தின் நிமித்தம் மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் இறங்க ஆரம்பித்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க பிரியமானவர்களே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுது பாருங்க. அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால், கர்த்தருக்கு அவர்கள் பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். ஆமா, அவங்களுக்குள்ள என்னத்தை அனுப்பிட்டாரு? சிங்கத்தை அனுப்பி அந்த சிங்கம் ஜனங்களை பட்சித்ததா இருந்தது. அப்பொழுது இது சாலமனேசருக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி அவங்க கர்த்தருக்கு பயப்படலை, அதனால தான் காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து ஜனங்களை சீரழித்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 26வது வசனம் சொல்லுது, வாசிங்க பாப்போம். அப்பொழுது ஜனங்கள் அசிரியா ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றுவித்த ஜனங்கள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால், தேவனுடைய காரியத்தை அறியாதபடியால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை
அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய நம்முடைய காரியத்தை வாழ்க்கையில போராட்டங்கள் எப்போ வருகிறது, வனாந்திரம் எப்பொழுது வருகிறது, பட்டயம் எப்பொழுது வருகிறது என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகும்போது, தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணும்போது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் தான். ஆகிலும் பிரியமானவர்களே, அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை தள்ளினபடியாலே, தேவனை ஆராதிக்கின்றதை அசட்டை பண்ணினபடியாலே, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அற்பமாய் எண்ணினபடியாலே, தேவனுடைய வழிகளிலே தங்களை ஒருமுகப்படுத்த மறந்தபடியாலே அவர்கள் சிறைக்கு போனார்கள். வனாந்திர வாழ்க்கையானது அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அரேபிய வனாந்திரத்தில் அவர்கள் சிறை கொண்டு போகப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுதுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் மூலமாக இந்த சமாரியா நகரத்திற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை என்னன்னா, வாசிங்க பார்ப்போம். எரேமியா 31:2. பட்டயத்துக்கு தப்பி மிகுந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. வனாந்திரத்தில் இருக்கிறதான இந்த ஜனம் இரக்கம் பெறும். ஹல்லேலூயா. வனாந்திரம் என்றால் வறண்ட வாழ்க்கை, வனாந்திரம் என்றால் கனியற்ற வாழ்க்கை. வனாந்திரம் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களை, விரும்புகிறதான காரியங்கள் கிடைக்காத ஒரு இடம், தனித்து விடப்பட்டதான ஒரு இடம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வனாந்திரத்தின் வழியாய் கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை கொண்டு போகிறார். ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:3 நீங்க வாசிப்பீங்கன்னா, அங்க வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்திரத்தில் நமக்கு வேண்டிய சத்தம் உண்டாகும். அல்லேலூயா. நாம் கர்த்தர் பக்கமாய் திரும்பும்படியாக, கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வனாந்திரத்தில் நமக்கு வேண்டிய சத்தம் உண்டாகும். வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, அவர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். வேதம் சொல்லுது, வனாந்திரத்திலே அவங்களுக்கு வேண்டிய இரக்கத்தை செய்வேன். காரணம் வாசிக்க பார்ப்போம். 3வது வசனம் வாசிங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பார். வனாந்திரத்துல கர்த்தர் நமக்கு தரிசனத்தை கொடுப்பார், வெளிப்பாடை கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு பூர்வ காலம் முதல் கொண்டு நம்மேல் கரிசனை உள்ளவர். தற்செயலா நம்மளை தெரிஞ்சு கொள்ளல. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமானவர்களே, எகிப்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது கர்த்தர் அவர்களோடு செய்து கொண்டதானே, ஆபிரகாம் ஈசாக்கோடு செய்து கொண்டதானே அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, அவர்கள் மேல் வைத்திருந்த திட்டத்தை நினைவு கூர்ந்து அவர்களை அந்த எகிப்தில் இருந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்தார். ஆனால் அவங்களோ ஆண்டவரை மீறினபடியாலே மீண்டும் சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போகப்பட்டார்கள். வேதம் சொல்லுது, பூர்வ காலத்திலேயே உன்னை குறித்து நான் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேன், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். தேவன் திட்டம் இல்லாமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பூர்வ காலமே நம்மை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முன்னமே நம்மை குறித்து அவர் யோசித்து சில திட்டங்களை, சில யோசனைகளை அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நம்மில் நிறைவேறணும். அந்த திட்டங்கள் நம்மில் நிறைவேற்றும்படியாக பிரியமானவர்களே, அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்தில் நம்மை இளைப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த இடத்தில் நமக்கு தம்முடைய இரக்கத்தை காட்டுகிறார். அந்த இடத்தில் ஒரு தயவை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க பார்ப்போம். பிரியமானவர்கள், எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:3 வாசிங்க பார்ப்போம். காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தினால உன்னை நான் இழுத்துக் கொள்வேன். அல்லேலூயா. அவர் ஒரு திட்டத்தை வச்சாரு. அந்த திட்டத்துக்காக வனாந்திரத்திலே அவர்களுக்கு தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவார்.
இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவன் அவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களை வாசிக்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மார்க் 1:12 வாசிங்க. உடனே ஆவியானவர் அவர் வனாந்திரத்திற்கு போகும்படியாய் ஏவினார். எப்போ? உடனே ஞானஸ்தானம் எடுத்த உடனே இயேசுவானவரை வனாந்திரத்துக்கு அவரை நடத்தினார். வாசிங்க 13வது வசனம் வாசிங்க. அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். சில நேரத்தில் வனாந்திர வாழ்க்கை வருகிறது. காட்டு மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள், இவைகள் நடுவிலே நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் வச்சிடுறாரு. இயேசுவானவர் அப்படிதான் போனாங்க, சோதிக்கும்படியாய். ஆனால் அந்த சோதனை காலத்தில் அவர் ஜெயித்த போது வேதம் சொல்லுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியில நிரம்பி யோர்தானை விட்டு ஆவியானவரால வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். ஆமா, அங்க சோதனைக்குள் காக்கப்பட்டார். அந்த சோதனையில் அவர் நின்னாரு. வேதம் சொல்லுது. அடுத்தது வாசிங்க பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி, ஆவியானவருடைய பலத்தினாலே, the power of the Holy Spirit, வனாந்திரத்திற்கு ஆவியில் நிறைவோடு போனாரு. ஆனா திரும்பி வரும்போது எப்படி வந்தாரு? ஆவியானவருடைய பலத்தோடு வந்தார். வனாந்திரத்திலே கர்த்தர் அவருக்கு வேண்டிய, தேவன் அவருக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கிறார். தேவன் நம்மேல் ஒரு அநாதி சிநேகம் வைத்திருக்கிறார், ஒரு தயவை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எதற்கு நம்மேல் அந்த சிநேகம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, வனாந்திரத்திலே அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள, அவர் நம்மேல் வைத்திருக்கிறதான தயவை பெற்றுக்கொள்ள, நம்மை குறித்து வைத்திருக்கிறதான பூர்வ காலத்தின் திட்டங்களை நம்மில் பெற்றுக்கொள்ளும்படியாய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகாரம் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அவர் முன்னையே நம்மளை குறிச்சு வச்சிருக்கிறார். அதனால அவர் விட மாட்டார். நம்மளை எந்த இடத்துலையும் நம்மளை விட மாட்டார். நம்மளை நடத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வனாந்திர வாழ்க்கையில் நாம் கடந்து சென்றாலும், தனிமையின் வாழ்க்கையில் கடந்து சென்றாலும், நம்மளை குறித்து வச்ச திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். இயேசுவானவர் தனித்து போனார், மிருகத்தின் நடுவில் இருந்தார். ஆனாலும் ஏற்ற காலம் வந்தபோது பரிசுத்தாவின் பலத்தோடு அவர் திரும்பினார். எதற்காக? பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாய். அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு நம்ம வர்ற வரைக்கும், பிரியமானவர்களே, அவர் வனாந்திரத்தின் வழியாய் நம்மை நடத்தி செல்வார். நம்ம நினைப்போம் நம்முடைய புத்தினத்தினால தான், நம்முடைய பிரியமானவர்களே ஏதோ ஒரு போராட்டம், அதனால தான் இந்த வனாந்திரன்னு சொல்லி. ஆனால் தேவன் தன் வழியிலே நாம் வரும்படிக்கு அவர், பிரியமானவர்களே, சில வனாந்திர பாதையிலே நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 40ஆம் சங்கீதத்திலே 5வது வசனம் சொல்லுது. கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் வைத்திருக்கிற யோசனைகள் அதிகமாக இருக்கிறது. எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை குறித்து வச்சிருக்கிற திட்டங்கள், நம்மளை குறித்து வைத்திருக்கிற யோசனைகள் அதிகமாக இருக்கு. அந்த திட்டத்துக்கு நம்ம வர்ற வரைக்கும் சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில வியாகுலங்கள் நமக்கு வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எப்பொழுது தேவன் பக்கமாய் திரும்புவோமோ அப்பொழுது கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை நமக்கு காட்டுவார், தம்முடைய தயவை நமக்கு காட்டுவார். வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் நான் என்ன செய்வேன்? உன்னை கட்டுவேன். நீ எப்பொழுது
நீ விரும்புகிற காரியத்தை விட்டு என்னிடமாய் திரும்புவாயோ, எப்பொழுது என்னை பற்றி கொள்ளுவாயோ, சுத்த கன்னிகையாய் நீ சார்ந்திருக்கிறவைகளை விட்டு என்னிடத்தில் திரும்புவாயோ, அப்பொழுது நான் உன்னை கட்டுகிறவனாயிருப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5வது வசனத்தில் வாசிக்கும் போது பார்க்கிறோம், எரேமியா 31:5 வாசிக்கும் போது பார்க்கிறோம், மறுபடியும் வாசிங்க பார்ப்போம். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நான் நாட்டுவேன். மறுபடியும் நீ எந்த இடத்தை விட்டு இழந்தாயோ, எந்த இடத்தை விட்டு வந்தாயோ, எந்த இடத்திலிருந்து நீ சிறை கொண்டு போனாயோ, சிறை கொண்டு போகப்பட்டாயோ, அந்த இடத்துக்கு நான் மீண்டும் வரும்படி நான் வனாந்திரத்திலே உனக்கு இரக்கத்தை காட்டி நான் மீண்டும் உன்னை கொண்டு வருவேன். உன்மேல் நான் வைத்திருக்கிறதான அந்த அநாதி ஸ்நேகத்தினாலே, என்னுடைய இரக்கத்தினாலே நான் மறுபடியும் உன்னை கொண்டு வந்து உன்னை கட்டுவேன். நீ திராட்சை தோட்டத்தை நினைச்சுவாய், சமாரியாவிலே நட்டுவாய். வாசிங்க பாப்போம். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை முன்போல் அனுபவிப்பாங்க. எதெல்லாம் உனக்கு வறட்சியாய் காணப்பட்டதோ அதில் மீண்டும் உனக்கு நன்மை உண்டாகும். இந்த வசனத்தை இன்னும் வியாக்கியானமா சொல்லி இருக்கு பாருங்க. 9வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், விண்ணப்பத்தோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய குறைபாடுகள் மத்தியிலே, நம்முடைய கலக்கங்களின் மத்தியிலே அவரிடத்தில் திரும்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? பிரியமானவர்களே, என் வேத வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அவர் இரக்கம் செய்வார். இரக்கம் செய்து தான் வைத்திருந்த முன் தீர்மானங்கள், தான் வைத்திருந்ததான அந்த தரிசனங்கள் அவர்களிலே நிறைவேறும்படியாக அவர்களுக்கு இரக்கம் செய்து அவர்களை மீண்டும் கொண்டு வருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது பாருங்க, அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள இடங்கள் அன்றையும் இடராத செம்மையான வழிகளிலும் நடத்துவேன். அவரிடத்துல நம்ம திரும்பும் போது, அவரிடத்துல நாம் மீண்டும் வரும் பொழுது நம்முடைய வனாந்திர வாழ்க்கையில வைக்க மாட்டாரு. வனாந்திர வாழ்க்கையை பயிர் நிலமாக அவர் மாற்றுகிற தேவன், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதான தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் என்னுடைய சிரேஷ்ட புத்திரனாய் வைத்திருக்கிறேன், என் ஜனமாய் வைத்திருக்கிறேன். 1வது வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். அக்காலத்திலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை வாசிங்க பாப்போம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்கள் எல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன். I will not abandon them in the wilderness. அவர்களுடைய வறட்சியின் காலங்களை கண்டு நான் விட்டுவிட மாட்டேன். I will be their God. அவர்களுக்கு என் சிநேகத்தை காட்டுவேன், அவர்களுக்கு என் அன்பை வெளிப்படுத்துவேன், அவர்கள் மேல் வைத்திருக்கிற என் கரிசனையை வெளிப்படுத்தி அவர்கள் கண்ணீரோடு என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று சொன்னால், இடராத செவ்வையான பாதையிலே நான் அவர்களை நடத்துகிறவனாயிருப்பேன். அல்லேலூயா. நம்ம மேல் அநாதி சிநேகத்தை வைத்திருக்கிற தேவன் தம்முடைய காருண்யத்தினாலே நம்மை அவரோடு இருக்கும்படி இழுத்து கொள்ளுகிறதான தேவன். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், பிரியமானவர்களே, 18ஆம் சங்கீதம் 35வது வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, உம்முடைய காருண்யத்தினாலே என்னை பெரியவனாக மாற்றுவீர். காருண்யம் என்று சொன்னால் என்ன? பிரியமானவர்களே, அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே நம்மை பெரியவனாக மாற்றுகிற தேவன். அவர் விரும்புகிறதெல்லாம் என்னன்னா, அவரிடத்துல நம்ம திரும்பணும். அவரிடத்தில் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார்.
நம்மை குறித்து வைத்திருக்கிற யோசனைகளை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தபோது, சிறையிருப்பில் இருந்தபோது இதை அறியவில்லை. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார், இதிலே நான் உனக்கு வேண்டிய இரக்கத்தை செய்வேன், இந்த நெருக்கடி நடுவில் நான் உனக்கு வேண்டிய தயவை செய்வேன். நீ கண்ணீரோடு என்னிடத்தில் திரும்புவாய் என்று சொன்னால், என் பக்கமாய் திரும்புவாய் என்று சொன்னால், நீ எனக்கு ஸ்பெஷல் சைல்டு, யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் born, நீ எனக்கு சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கின்றபடியாலே இடராத செவ்வையான வழியிலே நதி அண்டை நான் நடத்துகிறவனாய் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம், அப்படியே வாசிங்க பார்ப்போம். 9வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 10வது வசனம் வாசிங்க. ஜனங்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சிதறடிச்சாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, திருப்பியும் நான் என்ன செய்வேன், சேர்ப்பேன். குடும்பத்தை நீ சிதறடிக்கும்படியாய் உன் நிமித்தமாய் உன்னுடைய அக்கிரமத்தினால குடும்பத்தில் பிளவுகள் வந்தது, பிள்ளைகளுக்கும் உனக்கும் பிளவு வந்தது. ஆனால் மீண்டும் நான் என்ன செய்வேன், நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறவனாய் இருப்பேன். எப்படி சேர்ப்பேன்? ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக, ஒரு மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். நான் உன்னை காக்கிறவனாய் இருப்பேன். அல்லேலூயா. எரேமியாட்ட சொல்றாரு, ஒரு மந்தையை நான் எப்படி காப்பாற்றுவேனோ, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை எப்படி காப்பாற்றுவாரோ அதை போல நான் காப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் இரக்கங்களின் தேவன். இரக்கங்களின் தேவனிடத்தில் நாம் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மையை செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையை நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே ஊருக்கு போகிற வழியிலே அவளை பார்த்தாரு. சூருக்கு போகிறதான வழியிலே அந்த வனாந்திரத்தில் அவளை பார்த்தார். ஏன் இவளுக்கு ஏன் வனாந்திரம் வந்துச்சு? வேதம் சொல்லுகிறது, தன் நாட்சியாலை இவள் அற்பமாய் எண்ணினாள். வேலை கொடுத்தவங்களுக்கே வேலை காட்ட ஆரம்பித்துட்டா. வாழ்க்கையை கொடுத்தவர்களுக்கே பிரியமானவர்களே அவள் கேள்வி கேட்க ஆரம்பித்துட்டா. வேதம் சொல்லுது, சாராளை இவள் அற்பமாய் எண்ணினாள், சாராளை இவள் உதாசீனப்படுத்தினாள். சாராள் தான் அவளுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்தது. சாராள் தான் அவளுடைய வாழ்க்கையை அடிமையாய் இருந்தவளை பிரியமானவர்களே ஒரு எஜமாட்டியாய் மாற்றினது சாராள் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவளோ அற்பமாய் எண்ணினபடியாலே நெருக்கடிகள் உண்டாயிற்று. இந்த நெருக்கத்தினால வீட்டில் இருக்க முடியல, வனாந்திரத்துக்கு வந்தாச்சு. சண்டைக்காரியாகிய மனைவியோடு இருக்கிறத பார்க்கலாம், வனாந்திரத்தில் இருக்கிறது நல்லது. சாலமோன் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் கர்த்தர் அவளை மறந்து விடவில்லை. அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளதான தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சூர் என்கிற வனாந்திரத்தின் வழியிலே அந்த நீரூற்றண்டையில் அவள் இருந்தபொழுது கர்த்தர் அவளை பார்த்தார். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். ஹல்லேலூயா. இவளுக்கு இனிஷியல் கொடுத்ததே சாராதான். அதனால ஆண்டவர் சொல்றார், சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே போகிற, எங்கே வார, என்ன நடக்கும் வாழ்க்கையில். சிலவங்க பிரியமானவர்களே தங்களுடைய வாழ்க்கையில் எதை தவறு, எது they will leave the main circuit.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்க கனெக்ட் ஆகணுமோ அங்க கனெக்ட் ஆக அவங்க மறந்துடுவாங்க. எங்க நிலைச்சிருக்கணுமோ அதை நிலைச்சிருக்க மறந்துடுவாங்க. அந்த நிலைத்திருக்கிறதான இடத்தை மறந்தபடியாலே அங்கும் இங்கும் அங்கலாய்ப்பு காணப்படும். அங்க ஓடுவோமா, இங்க ஓடுவோமா, இங்க சாடனா நல்லது கிடைக்குமா, அங்க போனா நல்லது கிடைக்குமா, அங்க போயிட்டா எனக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் கிடைக்குமான்னு சொல்லி அங்கும் இங்குமாய் சுற்றி திரிவார்கள். when they forget the house of their husband, தங்களுடைய வீட்டை அவர்கள் மறக்கும் பொழுது, தாங்கள் குடியிருக்கிறதான அந்த இடத்தை மறக்கும் பொழுது அங்கும் இங்கும் மங்கலாய்க்கிறவர்களாக இருப்பார்கள். காயின் அதுதான் சொல்லுகிறான், ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை அனுப்புகிறீர், நான் உலகமெல்லாம் அங்க இங்க என்ன செய்வேன், சஞ்சரிக்கிறவனாக இருப்பேன். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, எனக்கு சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி, உம்முடைய சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். அப்ப அவருடைய சமூகத்தை மறந்துட்டா, அவருடைய சமூகத்தை கனப்படுத்த மறந்துட்டா. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வர்றதுனாலதான் அவருடைய சமூகத்துக்கு மகிமை உண்டாவது, நம்ம வர்றதுனாலதான் இங்க மேல உண்டாவதுன்னு நினைக்கிறோம். பிசாசு எப்பவும் நமக்குள்ள அந்த பெருமையை கொடுக்கிறான். இவன் என்ன நினைச்சா, கர்ப்பவதி ஆன உடனே பிரியமானவர்களே தன் சாராளை, தன் எஜமாட்டியை அவள் பிரியமானவர்களே அற்பமா எண்ணினாள், அசட்டை பண்ணினாள். அதனால she lost their circuit. அதனாலதான் தேவதூதன் சொல்லுகிறார், எங்க ஓடுறமா, எங்க சாடுற, எங்க போற, எங்க வார, என்ன நடக்கும் உனக்கு? What is happening in your life? ஏவோ வாழ்க்கை நிலையாயில்லை. வனாந்திரத்தில் அங்கலாய்க்கிறதான பட்சியை போல, மான் வனாந்திரத்தில் அங்கும் இங்குமாய் நீரோடையை தேடி ஓடுகிறது போல, ஏன் அங்கும் இங்குமாய் அங்கலாய்த்து ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உனக்கு வனாந்திரத்திலே இரக்கம் பாராட்டுகிற ஒரு தேவன் உண்டா? வனாந்திரத்திலே உனக்கு தயவு காட்டுகிற ஒரு தேவன் உண்டு. காரணம் பிரியமானவர்களே, அவர் உன் மேல ஒரு அநாதி ஸ்நேகம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனுக்கு விரோதமா என்ன பேசினாலும் பிரியமானவர்களே, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பெத்த பிள்ளை பித்து. அப்படியா? எனக்கு அது புரியல. நம்ம கள்ளனா இருந்தாலும் திருடனா இருந்தாலும் தகப்பன் தாயுடைய உள்ளம் நம்ம தான் தேடுகிறதா இருக்கும், நம்ம மேலதான் வாஞ்சிக்கிறதா இருக்கு. அதை அசட்டை பண்ணாது. அதை தான் இங்க வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, அவர் அநாதி ஸ்நேகத்தினாலே நம்ம இழுத்து கொள்ளுகிற தேவன். தம்முடைய காருண்யத்தினால், அன்மெரிட்டட் ஃபேவர், அவர் இழுத்து கொள்ளுகிறார். வேதம் சொல்லுது, சாராளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆகாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ அம்மா அங்கே இங்கே ஓடிட்டு இருக்க, நீ போ, திருப்பியும் உன் வீட்டில் போய் நீ இரு. ஏற்ற காலம் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் நீ அங்கேயே அடங்கிற. உன்னுடைய வம்சம் விருத்தி அடையும் வரைக்கும், உன்னை தேவன் பெருக பண்ணுகிற வரைக்கும் நீ ஆபிரகாமிடத்தில் போயிர, உன் சாராளுக்கு அடங்கி இருக்கிறவளாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வண்ணாந்திரத்தை அவள் ஒரு ஆண்டவருக்கு ஒரு பேரை கொடுக்கிறார், நீர் என்னை. ஆமா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வனாந்திரத்தில் உனக்கு இரக்கம் செய்கிறதான தேவன், வனாந்திரத்தில் உனக்கு இரக்கம் செய்து பிரியமானவர்களே அவர் உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்கிற தேவன். அதான் வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, ஒரு மந்தையை, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கிறதை போல நான் காப்பாற்றுவேன்னு சொல்லு. ஐ வில் நாட் டிஸ்மாய் them. அவர்களை அப்படியே விட்டுவிட மாட்டேன், நான் அவர்களை காப்பாற்றுவேன் என்று சொல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் காக்கிறதான தேவன், தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிறதான தேவன். வாசிங்க பார்ப்போம் 11வது வசனம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தனுடைய கைக்கு, அவனுக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா பலத்தவனுடைய கைக்கும் அவனை நீங்களாக்கி விடுவிப்பார். உன்னை யார் சிதற பண்ணினானோ, உன்னை யார் ஒடுக்கினவர்களாக இருந்தார்களோ,
உன்னை யார் சிறைப்பிடித்துக் கொண்டு போனவர்களாய் இருந்தார்களோ அவர்களில் இருந்து அவர் விடுவிப்பார். அதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நடந்த காரியம் என்ன? பிரியமானவர்களே, அசிரியர்கள் இவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனாங்க. கர்த்தர் இவர்களை விடுவிக்கும்படியாய் தீர்மானித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாபிலோன் தேசத்தை வல்லரசாக மாற்றினார். வல்லரசாய் மாற்றினதான தேவன் பிரியமானவர்களே, இந்த அசிரியர்கள் மேலே அவன் யுத்தம் பண்ணி அசிரியாவின் தனக்கு கீழ்ப்பட்ட ஒரு தேசமாய் மாற்றிவிட்டான். சிறைப்பட்டவர்களாம் இப்போ பாபிலோனுக்கு வந்துட்டாங்க. யூதா ஜனங்களும் பாபிலோனுக்கு வந்துட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நடந்த காரியம் என்ன? பிரியமானவர்களே, சரித்திரம் சொல்லுது, பெர்சியா ராஜ்யபாரத்தின் காலத்திலே அவர்கள் எல்லாரும் மீண்டும் தங்களுடைய தாயகம் திரும்பும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அவரிடத்தில் திரும்பும் பொழுது தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன், இடராத சுவையான பாதையிலே நடத்துகிறதான தேவன், தண்ணீருள்ள ஸ்தலத்தில் நம்மை கொண்டு போகிறதான தேவன், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பது போல நம்மை காக்கிறதான தேவன் அவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, உன்னை யாரெல்லாம் பலவந்தப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அந்த பலவந்தப்படுத்துகிறவருடைய கைகளில் இருந்து உன்னை நான் தப்புவிக்கிறவனாயிருப்பேன். அவைகளில் இருந்து நான் உனக்கு விடுதலை செய்கிறவனாயிருப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க 12வது வசனம் வாசிங்க பாப்போம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம். இதுக்கு முன்னால அவங்களுக்கு வந்து சமாரியா தலைநகரமா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இனி அங்கே அல்ல, கர்த்தருடைய ஆட்சி புரிகிறதானே சியோன் பர்வதத்தில் நான் மீண்டும் கொண்டு வந்து அங்கே என்னை கம்பீரமாய் ஆராதிக்கும்படியாய் செய்வேன். அங்கே நீங்கள் என்னை கம்பீரமாய் ஆராதிக்கும் போது உங்கள் ஆகாரத்துக்கு வேண்டிதானே கோதுமையை கொடுப்பேன். வாசிங்க பார்ப்போம். உங்கள் ஆகாரத்துக்கு வேண்டிதானே கோதுமையை அருளி செய்வேன். உங்கள் குடும்பத்துக்கு வேண்டியதான மகிழ்ச்சி என்னும் திராட்சரசத்தை கொடுக்கிறவனாய் இருப்பேன். நீங்கள் செழிப்புள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு எண்ணெயை கொடுப்பேன். உங்களுக்கு வஸ்து உண்டாகும்படிக்கு ஆட்டுக்குட்டியையும் கன்றுக்குட்டிகளையும் உங்களுக்கு நான் தருவேன். அல்லேலூயா. அவர்கள் அந்த நன்மைக்காக என் சமூகத்தை தேடி வருகிறவர்களாக இருப்பாங்க. ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது எவ்விடத்தை நாம் விட்டோமோ, எந்த இது காரியங்களை இழந்தோமோ, அது எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. வாசிங்க 25வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். நான் தோய்ந்து போனதான எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்புவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வனாந்திரத்தில் நமக்கு இரக்கத்தை தருகிறதான தேவன், நம்மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக தம்முடைய சிநேகத்தை காட்டுகிறதான தேவன், தம்முடைய காருண்யத்தினாலே நம்மை அவர் பக்கமாய் இழுத்துக் கொள்ளுகிறதான தேவன். பிரியமானவர்களே, அவர் என்ன செய்வாராம்? விடாய்த்து போனதான நமக்கு அவர் திருப்தியாக்குகிறதான தேவன். வேதம் சொல்லுது பாருங்க, நான் விடாய்த்த ஆத்துமாவை என்ன செய்வேன்? சம்பூர்ணப்படுத்தி தோய்ந்து போன ஆத்துமாவை நிரப்புகிறவனாயிருப்பேன். அல்லேலூயா. முழங்கால் போடலாமா? ஜெபம் பண்ணலாமா? நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய சம்பூர்ணத்தை கொடுக்கிறதான தேவன். எதிலே நாம் தோய்ந்து போயிருக்கிறோமோ, எதிலே விடாய்த்து போயிருக்கிறோமோ அவர் தருகிற தேவன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வேதம் சொல்லுது, ஒரு கன்னிகையை போல உன் கற்பத்தை காத்துக்கொள்ள மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் உனக்கு மணவாளனாய் இருக்கும் போது மேல தாளங்களோடு நீ நடத்தப்படும்படியாக அவர் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவராயிருப்பார். நீ கண்ணீரோடு அவரிடத்தில் திரும்புவாய் என்று சொன்னால்
இடராத செவையான பாதையிலும் செழுமை நிறைந்ததான தண்ணீரண்டையும் அவர் உன்னை நடத்தி செல்லுகிறவராக இருப்பார். ஒரு மந்தையை ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கிறது போல உன்னை காப்பாற்றி பலவந்தனுடைய கைகளில் இருந்து உன்னை விடுவிக்கின்ற தேவனாயிருப்பார். மாத்திரமல்ல, அவரையே உன் மேய்ப்பனாய் கொள்ளும் பொழுது உன்னை மீண்டும் அழிவை உண்டாக்கினதான சிதற பண்ணினதான சமாரியாவுக்கு நான் கொண்டு போகாதபடிக்கு உன்னை சீயோன் பர்வதத்திலே நீ கம்பீரத்தோடு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படிக்கு அவ்விடத்தில் கொண்டு வருகிறவனாயிருப்பேன். உனக்கு வேண்டிய கோதுமையை கொடுப்பேன், உன் பசியை ஆற்ற. உனக்கு வேண்டிய திராட்சரசத்தை கொடுப்பேன், உன்னுடைய துக்கத்தை நீக்க. உனக்கு வேண்டிய எண்ணெயை கொடுப்பேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியை மாற்றி போட. நீ ஒன்றுமற்றவனாயிராதபடிக்கு உனக்கு வேண்டிய ஆட்டுக்குட்டியையும் கன்றுக்குட்டியையும் உனக்கு நான் தருவேன். இது நிமித்தம் நான் உனக்கு என் இரக்கத்தையும் உனக்கு மேல் வைத்திருக்கிறதான அந்த ஸ்நேகத்தையும் உன்மேல் வைத்திருக்கிறதான அந்த தரிசனத்தையும் நான் நிறைவேற்றுகிறவனாயிருப்பேன். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நான் விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூர்ணப்படுத்தி தோய்ந்து போய் இருக்கிறதான உன்னை, பிரியமானவர்களே, நன்மையால் நிரப்புவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர்கிட்ட திரும்ப வேண்டும், மீண்டும் அவரிடத்துல திரும்பணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தொழிலுக்காக சில நேரத்தில் பிரியமானவர்கள் என்ன சம்பாதிச்சாலும் கையில் நிற்கலையே, ஒரு வறட்சியான வாழ்க்கையா இருக்குதுன்னு சொல்லலாம். படிச்சு முடிச்சுட்டேன், ஆனா எங்க வேலைக்கு போனாலும் சரியான என் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே என்னை சொல்லலாம். வேலைக்கு போய்கொண்டு இருந்தாலும் போதுமான வருமானம் இல்லையே என்று சொல்லலாம். உன் வனாந்திர வாழ்க்கையில கர்த்தர் இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீ கற்புள்ள கன்னிகையாய் அவருக்கு இருப்பாய் என்று சொன்னார், உன் வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் திரும்புவது போல கண்ணீரோடு அவரிடத்தில் திரும்புவாய் என்று சொன்னார். இடராத செவையான பாதையிலே அவர் உன்னை தண்ணீர் உள்ள இடத்திலே நடத்தி செல்லுகிறவராயிருப்பார். ஒரு மந்தை தன் மேய்ப்பனை நோக்கி கூப்பிடுகிறது போல அவர் அண்டிக் கொள்வாய் என்று சொன்னால், ஒரு மேய்ப்பன் காப்பது போல உன்னை காத்து உனக்கு வேண்டிய நன்மைகளை தருகிற தேவன் என்னுடைய தேவனாயிருப்பார். அவர் விடாய்த்து போனதான ஆத்துமாக்களை தம்முடைய சம்பூர்ணத்தினால நிரப்பி தோய்ந்து போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை அவர் நிரப்புகிறவராயிருப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. என் மேய்ப்பரே நல்காயனே, எனக்கொரு குறையில்லப்பா. நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, நேசரே நல்லாயனே, எனக்கொரு குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொரு குறையில்லப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை தொடருமே, என் தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம்
நன்மை தொடருமே. என் தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழுவே. என் மெய்ப்பரே நல்லாயனே, எனக்கொரு குறையில்லப்பா. என் மெய்ப்பரே நல்லாயனே, எனக்கொரு குறையில்லப்பா. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரை அழைத்து செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே. ஆமாண்டவரே, தோய்ந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை நீர் சம்பூர்ணப்படுத்துகிற தேவன். எங்களுடைய வனாந்திர வாழ்க்கையிலும் நீர் எங்கள் மேல் இருக்கிற அந்த தரிசனத்தை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான திட்டங்களை நிறைவேற்றும்படி எங்கள் மேல் உம்முடைய இரக்கத்தை காட்டுகிறவராய் இருக்கிறேன். இழைத்து போயிருக்கிற எங்களை சம்பூர்ணப்படுத்தும்படி உம்முடைய இழைப்பாறுதலை எங்களுக்கு நீங்க கட்டளையிடுகிறவராய் இருக்கிறீங்கப்பா. ஒரு கன்னிகை தன் மணவாளனிடத்தில் திரும்புகிறது போல பரிசுத்தம் உள்ளதாய் உம்முடைய சமூகத்தில் திரும்பும் போது எங்களுடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறேன். ஒரு தகப்பனிடத்தில் தன் பிள்ளை திரும்பும் பொழுது அவர் நடத்துகிறது போல எங்களை இடராத செவையான வழிகளில் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரையா. ஒரு மந்தை தன் மேய்ப்பனிடத்தில் திரும்புவது போல திரும்பும் பொழுது நீர் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு வேண்டிய தானியத்தையும் எங்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சியையும் எங்களுக்கு வேண்டிய நல் ஆசீர்வாதங்களையும் தந்து நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருவரும் குறைபட்டவர்களாயிராதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் தோய்ந்து போகும்படியாய் செய்கிறதோ, எவைகளெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இயேசுவை வறட்சி மிகுந்ததாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறதோ அவைகளை அறிந்து அவர்களும் பக்கமாய் திரும்பி விட வேண்டிய காரியங்களை விட்டு உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஐயா உம்முடைய நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஆதரிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.